சண்டை போடுறதே மறந்துடுவாங்கங்கிற மாதிரி எங்கள் பைபிளே சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சொல்லி இது எப்படி சொன்னார் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது, எல்லாரும் வழிகாட்டி இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நாம் வந்து அதை நானும் ஒரு முன்னே எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம நாடு வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டோம்னு சொன்னால் அதை நம்ம எல்லாருமே உலகமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ இது என்னன்னு சொன்னால், இந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த சர்வதேச அமைப்புகிட்ட வந்து இந்த எல்லையை ஒப்படைக்கிறது வந்து நாம் வந்து செய்ய முடியாது. இப்போ சர்வதேச நீதிமன்றம் இருக்குது. இப்போ சர்வதேச நீதிமன்றங்கள் நினைச்சாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தில் நாம் போய் வழக்கு போட முடியாது. இப்போ நம்ம மிஷன் வந்து கூட போட முடியாது. அது நம்ம ஒரு கவர்மெண்ட்டுக்கு போடலாம். ஆனால் நம்ம சேர்ந்தாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வேணால் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம நேரடியாகவும் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்தியா இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் மூலமாக ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இப்படி ஒரு வழக்கை வந்து சர்வதேச கோர்ட்டில் போடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி போகும்போது நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அந்த இதில் இறங்கலாம். மாதிரி நம்ம அந்த மாதிரி வரும்போது இந்த இராணுவத்தையே வந்து நம்ம இதாக மாற்றிடும். நம்ம வந்து அந்த முதல் இதாக நம்ம பார்டர் லைனை மட்டும் ஒரு சர்வதேச அமைப்புக்கு ஒப்படைக்கணுங்கிறதான் இது. இதில் நம்ம வந்து நேரம் இந்த கேள்வியில் இங்கே எடுத்துக்கலாங்க, கேள்வி கூட வச்சுக்கலாங்க, ஒரு காம்பெண்ட் வச்சுக்கலாமா? வச்சிடலாங்க. சரி, ஏதாவது முக்கியமான கேள்வி இருந்தால் மட்டும் கேளுங்க. கேட்டுட்டு நம்ம அடுத்த சூப்பர் ஏன்னா எல்லாருக்கும் பயன்படும் சொல்ற மாதிரி ஒரு கேள்வி, உங்களுக்கு மட்டும் இல்லாத எல்லாருக்கும் பயன்படுங்கிற மாதிரி கேள்வி மட்டும் கேள்வி பண்ணுங்க. இங்கேயே இருக்குங்க. ஒரு மாதம் முன்னாடி நம்ம 8 to 9 சத்சங்கம் நடக்குது யூடியூப்பில். அப்போ நம்ம ஆசிரியர் ஒருத்தர் வந்து தேவி சுவாமிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து மாத்திரை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உடம்பு சரியில்லை, மாத்திரை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படின்னா, தேவி சுவாமி தேடியில் இருக்காங்களாமா. இவங்க வந்து அந்த சத்சங்கம் ஏதோ ஊர் சொன்னாங்க. நான் வேறு ஊரில் இருக்கேன், திருச்சி ஏதோ ஒரு ஊர் தெரியல, நாங்கள் இருக்கிறேன். அவங்க சாமி கேட்கறது எனக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே நான் மாத்திரையை கொடுக்குறேன், என் எண்ணத்தில் தோன்றி எண்ணத்தில் மாத்திரையை கொடுக்குறேன். அந்த மாத்திரை அங்கே போய் ரீச் ஆகிடுச்சு, சுவாமி வாங்கி சாப்பிட்டாங்க, சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் வந்து தேவி சுவாமிகிட்ட கேட்கும்போது, எப்படி சாமி சரியாயிடுச்சுங்க, மாத்திரை வந்துச்சாங்க. ஆமாங்க, எனக்கு இப்போ தான் மாத்திரை வந்துச்சு, நான் சாப்பிட்டேன், சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எண்ணத்தில் தோன்றது எப்படி செயல் உருவத்தில் போய் மாத்திரை கிடச்சிருக்கோம், அப்படி இருக்கா வாய்ப்பு? இல்லை, அப்படி சில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதில் நம்ம ரொம்பப்பட்ட மனசோட இது பண்ண வேண்டியதில்லை. நானே ஏற்கனவே சொன்னதில்லை, நானே வந்து நம்ம சத்சங்கத்தில் ஆசிரியர் சொன்னதுனால தான் அதை கேட்குறேன். இல்லை, அதான் இருக்கலாம், இது இருந்தாலும் அது